தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மீட்டருங்கிற கிடையவே கிடையாது. அது ஒரு எல்லா சாபக்கேடா இருக்கு. ஆட்டோவையும் நீங்க சொல்லலையா? இல்ல ஒரு குறிப்பிட்ட மட்டும் நீங்க சொல்றீங்களா? பெருவாரியா அப்படிதான் இருக்கு. பெருவாரியான அனுபவங்கள் நான் ம். சொல்ற கசப்பான அனுபவங்கள் தான். ம். அதுல அதன் பிறகு தான் இப்ப நம்ம சொன்ன இந்த ஓலா, உபேர் மாரியான இவங்கலாம் இந்த வராங்க. ஆப்புகள் உள்ள வர்றாங்க. ம். இவர்கள் வந்ததுனால என்ன ம். ஆகுதுன்னா, மக்கள் இந்த ஆட்டோ டிரைவர்ட்ட இருந்து அப்பாடா! ம். நிம்மதி அப்படிங்கிற நிலைக்கு இதே மாறுறாங்க. நீங்க சொல்ற அதே ஆட்டோக்காரர் தானே இதுலயும் ஓட்டுறாங்க. அதத்தான் கேளுங்க. இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, இங்க இந்த ஆப்புகளுக்குள்ள வந்த பிறகும், இப்போ சோகம் ஆட்டோ டிரைவர்கள் அங்க கேட்ட மாரியே இங்கேயும் கேட்கிற நிலை வந்துருச்சு. கூடுதலா கேட்கறாங்க. கூடுதலா இவ்வளவு கேட்கறாங்க. குடுப்பீங்களா? கட்டணும். அதுல எரிச்சல் எங்க வருதுன்னா, நம்ம ஒரு ஆப் புக் ப ஒண்ணு போ ஒரு பயணத்த புக் பண்றோம். எடுத்த உடனே, "சார் எவ்வளவு காட்டுது? ஆமா. எவ்வளோ காட்டுது?" அப்படிங்கிறாங்க. எவ்வளோ காட்டுனா நீங்க இந்த ஆப் இந்த ரூல்ஸ் அந்த அண்ட் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நீங்க உள்ள நிபந்தனைக்கு வரீங்க. உட்பட்டு தான் நீங்க இதுக்குள்ள வர்றீங்க. அது உங்களுக்குள்ள பஞ்சாயத்து. எனக்கு ஒரு தொகை ரூ. 120ன்னு காட்டுது அப்படின்னா, நான் இந்த ரூ. 120யும் நான் மகிழ்ச்சியாக நல்லா ஓட்டுனாரு அப்படின்னு கூடுதலாக ஒரு ரூ. 10 ரூ. 20வோ நான் சேர்த்து குடுக்கலாம். குடுக்குறதும் குடுக்காததும் என்னுடைய விருப்பம். ம். ஆனால் இவர்கள் எடுத்த உடனே, "சார் எவ்வளோ காட்டுது சார்?" அது ஒரு எரிச்சல். ம். ம். எவ்வளோ காட்டுது என்னங்கிறத நீ கோரிக்கை ஓலா உனக்கு ஆ காட்டலன்னா, நீ கேட்கணும். ஓலாட்ட கேட்கணும். ம். எனக்கு காட்டு அப்படின்னு ம். கேட்கணும். ம். இல்லன்னா உனக்கு ஆப்ஷன் இருந்தாலும் சில இடங்கள்ல நான் கேட்டிருக்கேன். டிரைவர் கரெக்ட்டா அமௌண்ட் சொல்லுவாரு. சார் ரூ. ம். 183 காட்டுது சார். கூட எனக்கு குடுப்பீங்களான்னு கூடுதலா குடுங்க. கேட்பாரு. அப்ப ஓகே. அவருக்கு காட்டுதுங்கிற பொருளு. ம். சில நேரங்கள்ல சிலருக்கு காட்டாத மாரி இல்ல ஒரு ஆப்பும் ஒரு ஸ்டைல் ஸ்டைல்ல இருக்கு. வச்சிருக்கலாம். அப்படியே இருக்கலாம். இப்படி காட்டுறாங்க. ம். அப்போ ஒரு தொகை ரூ. 150க்கு பயணம் செய்யக்கூடிய அவங்க காட்டுற தொகையிலிருந்து, அவங்க என்ன பண்றாங்க, சில நேரங்கள்ல ரூ. 250 குடுப்பீங்களா சார்ன்னு. அதாவது உங்களுடைய நெருக்கடிய பயன்படுத்தி அதுவும் பெருவாரியா எங்க நடக்கும்னா, இங்க இருந்து நீங்க ரயில் நிலையத்துக்கு போடுறீங்கல்ல, அப்ப அவன் அவசரம். கண்டுபிடிச்சிடுறான். ஆ பார்ட்டிக்கு அவசரம் நம்மளோட இது தேவை. ம். அப்படிங்கும்போது என்ன பண்ணா ரூ. 150 காட்டுச்சுன்னா, ம். ரூ. 250 குடுப்பீங்களா சார்? கட்டுப்படி ஆகாது சார் அப்படிங்கிறான். இந்த வெங்காயத்துக்கு தான் நம்ம சாலையில இருக்கிற ஸ்டாண்ட்ல இருக்க ஆட்டோட்டே கேட்டுறோம்ல. அப்போ இது இவர்களுடைய மனநிலை மாற மாட்டேங்குது.